நிறைய வணக்கம் அந்த நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி மாதவனுக்கும் சீதா, தம்பி பொண்ணு பேர் சீதா, இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள். நான் ஊருக்கு வந்தேன்னா இன்னைக்கு கிளம்பணும் ஊருக்கு. அதோட நாளைக்கு கல்யாணனால நீங்கள் இருந்து எனக்கு பிரியாணி செஞ்சது தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்துருக்கோம். தக்காளி வெங்காயம், பிரியாணி தக்காளி வெங்காயம், பச்சைக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுவும் ஸ்பெஷலாக மட்டன் யாரு அதோட ரத்தம் மட்டன் ஆட்டுக்கறியும் ரத்தமும் ஆட்டு ரத்தம் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கான். ஆட்டு ரத்தம் வேற இருக்கு. எப்படின்னா அக்கா வாங்கி விடுறதுக்கா ரத்தம். நானும் ரத்தத்தை பார்த்தோன்னே தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். எங்க அம்மா கரைச்சிக்கிட்டாங்க. அந்த பக்கம் மட்டும் டோன் ரொட்டேட் அப்படிதான் இருக்கு. எனக்கு என்ன தெரியும், எனக்கு இப்போ எது ஞாபகம் வரும்னா, எனக்கு இந்த ஆரம்பத்தில் தலை சுத்து வந்தப்போ டாக்டர் சொன்னாங்க ரத்தம் வாங்கி வதக்கி சாப்பிடுங்க, இந்த பிரச்சனை மாறுன்னு சொல்லிட்டு. சரி ரத்தம் வாங்கி வதக்கி சாப்பிட்டா தலை சுத்து மாறுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்து வதக்குங்கன்னு சொல்லிட்டு நின்று பார்த்தேன். எங்கள் அம்மா இப்படி சட்டியில் ஊற்றுங்க, அவ்வளோ அந்த ரத்தத்தை சாப்பிட நான் இல்லை வாங்கி கொடுத்துட்டேன். முடிஞ்சிட்டு வாசம் அன்னைக்கு ஃபுல்லாக இளநீ ஊற்றி எழுப்பினாங்க. அப்படி ஆகிட்டு அதுலேருந்து ரத்தம் வதக்கி சாப்பிட்றதோட்டு நிறுத்திக்கிறது, ரத்தத்தை பார்க்குறதுல கிடையாது கண்டுபிடிச்சி. இன்னைக்கு வந்தீங்கன்னா சூப்பராக என்ன வேணும், மட்டன் பிரியாணி, வேற என்னது சிக்கன் 65. அன்னைக்கு செஞ்ச பார்த்தீங்களா, சரி டேஸ்ட் பிடிச்சிட்டு போல. இன்னைக்கு என்னென்ன சமைக்க போறோம்? மட்டன் பிரியாணி, ரத்த பொரியல், தயிர் வெங்காயம் எல்லாமே வச்சு எல்லாமே வச்சு சூப்பரா இன்னைக்கு வந்து மத்தியான விருந்து வீடியோ பாருங்க. தங்கச்சி ஒரு கழிவுரை இப்படிதான் பேசுவீங்களா? சரி நீ தட்டெடுத்து வெங்காயத்தை வெட்டிப்போம். அதோட என்ன போடுவாங்க கோலையில இதே வச்சு வச்சுக்குவோம். 1.5 கிலோ இருக்கு அரிசி. இன்னைக்காவது பிரியாணி ஒழுங்கு கரெக்டா செஞ்சு கீர்த்தியாவுக்கு எடுத்துக்குவோம். மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணு, சாப்பிட சொல்லு. நான் கேட்டுக்கிறேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. சூப்பரா இருக்கும். சவுண்ட குறைங்கம்மா. பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வந்தாச்சு. கறியை வந்து அங்க அடுப்புல அதிகம் போட்டுருக்கேன். பிரியாணி வைக்க போறேன். காமிச்சிடுறா பொண்ணு, இவதான் பொண்ணு. மலர்ந்து மலராத
எசப்பா அவங்க அண்ணன் பாடுறாங்க. நீங்க கொண்டு போணுமா அவள? இல்லை, ஆட்டோவுக்கு போனடிச்சா போயிட்டு வந்தோம். சட்டி சூடாயிட்டு என்ன ஊற்றிக்கலாம். அவனை செல்லாண்ட சொல்லு. டிவி கேட்டா இங்கனே இருக்குல்ல இந்த பட்டை பட்டை அப்புறம் சீரகம் வெங்காயம் சீரகமா சீரகம் போட்டுங்க. ப்ரௌன் கலர்ல இந்த வதக்குறாங்க. ப்ரௌன் கலர்ல வதக்குனா பிரியாணி டேஸ்ட் வரும். வெங்காயம் நல்லா முருகி வெந்து வருது. அதான் அன்னைக்கு காஷ்மீரி ரைஸ் பிரியாணி சொதப்பலை. இன்னைக்கு என்ன மாதிரி வரப்போன்னு டீச்சர் அம்மா டீச்சர் வேலைக்கு போறியம்மா? காலேஜ் போறியம்மா? காலேஜ் போறியம்மா? அவங்க எடிட் பண்ணி போட்டாங்க. பாருங்க, நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இந்த மட்டன் மசாலா போட்டிருக்கேன். ஏன்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறதுனால கொஞ்சோண்டு மட்டன் பொடி போட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சது தான் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு என்னை கண்டி வரப்பு எடுத்துட்டோம்டா. கொஞ்சம் குழம்பு பச்சை மிளகாவும் அந்த புதினா கொத்தமல்லி இதை அப்படி அள்ளி போடுவோம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றினா அந்த கீழே பிடிக்காது. தக்காளி வெட்டி வச்ச தக்காளி எத்தனை உலக அரிசி உமா? எத்தனை உலக அரிசி? யார் நீங்க? 1.5 கிலோ அரிசி அப்படி தூக்கி போட்டாங்களா? எனக்கு என்னடா தெரியும். அலங்க மட்டன் குக்கர் நிறைய போட்டிருந்தேன், போட்டுருவேன். அள்ளி எறும்பு இருக்கு. தயிர் மசாலா வதங்கட்டும், கறியோட சேரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா பொறுமையாக அடுப்பில் இறக்கி கொண்டு வைக்கிறோம். மசாலாவோட கறி நல்லா வெந்துட்டு தண்ணி ஊற்றுறோம். 1.5 கிலோ அரிசி எங்கள் அம்மா அரிசி இறக்காமையே அரிசியை கொண்டு கலந்து கொடுக்குறாங்க. நம்ம ஒரு குத்து மதிப்பாக 4 உலக்கு அரிசி போட்டு தண்ணி ஊற்றுறோம். 4 5 6 சிக்கன்னாலும் தண்ணி விடும், மட்டன் தண்ணி விடும். தண்ணி ஊற்றிருக்கேன். கறிக்கு தான் தண்ணி உப்பு போட்டோம். அமர்ந்தான் மரவே கூடாது நினைச்சு அமர்ந்துச்சு. ராக்கெட் அடுப்பில் வச்சிருக்கலாம். இது என்ன நல்ல வேற அது வாட்டுக்கு எழுந்துக்கிட்டு இருக்கு ராக்கெட்.
பரவாயில்ல. இப்படி வேற வந்து நம்ம வாட்டில் ஒன்று ஒன்றா தூக்கி வச்சு அது வாட்டுக்கு வேணா தூக்கி இருக்கலாம். இதான் சரியா இருக்கு. கேஸ் மாதிரி விளாடலாம் குட்டி குறைச்சி. தீ வேணுமா 2 மட்டை சொல்லு. தீ வேணுமா உருவிட்டு கரெக்டாக விளாடலாம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு கரெக்டாக இருக்கான். சோத்து சரியா இருக்கு. நம்மளை நம்பி வேற 1000 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி எடுத்து விட்டுருக்காங்க. அரிசி போட்டுடலாம். பிரியாணி அரிசி நல்லா உதிரியாக இருக்கணும், அப்படியே கடையில் உள்ள மாதிரி. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதான், எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். அப்படியே முடி வச்சிடும். தம் போடுறதுக்கு இங்கே எதுவும் இல்லையே. அவ்வளோதான், இப்போ வச்சாச்சு. கரெக்டாக டைம் பார்த்துக்கிறேன்னு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வந்து நம்ம தீ போட்டாலே போதும். அதுக்கு பரவாயில்லாமல் இருந்துடும். அதுக்கப்புறம் தம் போடும். தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும்டா. ஆமாம் ஆமா. நம்ம இந்த ஓலையிலேயே பிரியாணி சமைச்சிட்டோமா, உள்ள கங்கெல்லாம் இல்லை. அதனால இது இப்படி நம்ம அட்டைக்கிட்டே பற்ற வச்சு மேலே எரிப்போம். சரி, சுற்றி சுற்றி வைக்க காமிச்சிட்டு கிடைக்க வேண்டியதான். 65 இங்கேயும் பொரிச்சுதான் இருக்கு. தட்டில் பொரிச்சு வச்சாச்சு. தயிர் வெங்காயம் போட்டு வச்சுட்டேன். ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. பொரிக்கும். உங்களுக்கு குழம்பு உங்களுக்கு இப்போ வச்சு சால்னாடா. நம்மளுக்கு யார் தருவா? மாமா எனக்கு மாடு ஊத்து. அப்பாவுக்குமா ஊத்துமா? என்னமா ஊத்த? ஊத்து வச்சிருக்கேன்ல. கறி இருந்துச்சுன்னா என்னமா செய்வாங்க? இதுல போடுவாங்க. வீடியோ ஓட்டி வீட்டுக்காரி தட்டை பாட்டுங்க. யாரு கல்யாணம் அவளுக்கு சோறு கொடுக்காம இன்னும் இவ்வளவு நேரம் கிடக்குறோம். நாங்க மஸ்விதா அவர்களே கல்யாணம் அவளை டிட்டு வைக்கணும். அவதான் டிட்டு வைக்கணும். அவன் நம்ம பண்ணிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் தானே. சாப்பிட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கா? இந்த குழம்பு என்ன வாங்கிருக்கேன்? குழம்பு என்ன வாங்கிக்க? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி ஒரே எலும்பு. உன்னையோட என்னட்டு காய்ண்டா இருக்குப்பா. சாப்பாடு என்னட்டு காய்ண்ட் கிடையாது. அவ வெத்தம்னே எனக்கு காய்ண்டா இருக்கு. அதான் கொஞ்சம் நிறுத்துங்கயா. மாத்திட்டு பிரிச்சு வாங்கி கொடுன்னு பேசுது. நீ அம்மா கிட்ட போட்டா தாத்தா கிட்ட போட்டா. நம்ம பேசுற அளவுக்கு யார்கிட்ட நீங்க பேச எதிர்பார்க்க முடியாது. அவனுக்கு சைலண்டா சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த சப்பாத்தி
சாப்பாடு இங்கே சாப்பாடு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பசி எடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு இன்னொரு தங்கச்சியை பார்க்க அடுத்து பக்கத்து ஊருக்கு வேற கிளம்புவோம், இல்லைன்னா கொண்டுருவாளுங்க. எல்லாரும் பாயா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மாதனோட கல்யாணம் சிறப்பா முடிஞ்சது, நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனா ஸ்வீட் இல்ல, கடையில ஏதாவது லட்டாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம் என்ன, ஒரு 20 லட்டு. சரி சாப்பிட்டு கேட்டு இனிப்பு வாங்கி கேசரி கிண்டிடுமா, பாயசம் கிட்டணுமாம்மா? சரி பாயசம் கிட்ட போறோம்னா கிண்டி சாப்பிடுவோம். பாய் சொல்லுங்க. பை 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 பாய் பாய்.